வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனா கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான கத்திரிக்காய் கொட்ஸும், அதே டைமில் இந்த மசாலா வடை நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக அந்த பருப்பை எப்படி அரைச்சி அது எந்த அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டி முறுமுறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 400 கிராம், கேரட் 1 நம்பர், பாசிப்பருப்பு 150 கிராம், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 20 பல்லு, சின்ன வெங்காயம் 30லேருந்து 35 நம்பர், தக்காளி 3 நம்பர், குண்டு மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பாசிப்பருப்பை வேக வைக்கணும். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த குக்கரில் இந்த பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போடுங்க. அதே டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டால் போதும், கரெக்டாக வெந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இதில் காய்கறிலாம் போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும், அதாவது நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். இந்த பக்குவத்தில் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வெஜிடபிள்ஸ் போடலாம். எதுக்காக இந்த வெஜிடபிள்ஸை எடுத்த உடனே பருப்போடு போட்டு வேக வைக்கலன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த பருப்போட இந்த காய்கறி போட்டு வேக வைக்கும்போது சம்டைம் காய் மசிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், கேரட், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 10 பூண்டு, தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தண்ணி தேவைன்னா நீங்கள் ஊற்றி குக் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றி குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, அப்படி தண்ணி அதிகமாகச்சுன்னா குக் பண்ண டைம் அதிகமாகும். அப்படி குக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண சொல்ல வரேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, மூடி போட்டு 2 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கத்திரிக்காயும் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வெந்திருக்குன்னா மசிஞ்சு போயிருக்காது. அந்த கத்திரிக்காய் அப்படியே முழுசாக அந்த பருப்போடு வெந்த மாதிரியே இருக்கும். அதாவது இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 85% அளவுக்கு வெந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம தாளிப்பை போட்டு இந்த பருப்பும் கத்திரிக்காய் போட்டு குக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மீதி 15% நல்லா வெந்துடும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மண்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரக தாளிப்பை போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, அதே டைமில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. அந்த டைமில் விதையை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா காரத்தோட அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க சில பேர், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வெங்காயம் முழுசாக போட வேண்டாம். சின்ன வெங்காயம் இதை 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா இதில் 3 தக்காளி சொல்லியிருப்பேன். அதில் ஒரு தக்காளி அந்த காய்கறியோட பருப்பு வேக வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு தக்காளி போட்டிருப்பேன். மீதி 2 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். இதில் அதிகமான பவுடர் மசாலா வேண்டாம். ரொம்ப காரமாக இருந்தாலும் ரெசிபி நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தாளிப்புலேயே இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ தான் ஏன் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது சொல்லிட்டு வீட்டில் பண்ணுவாங்க. ஆனால் எந்தளவுக்கு தண்ணி ஊற்றணும், எந்தளவுக்கு பருப்பு வேக வைக்கணும், எந்தளவுக்கு காய்கறி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் பண்ணுறாங்களே சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி கம்ப்ளீட் ஆகாது. அதனால தான் கரெக்டாக எந்த பக்கத்தில் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் முழுசாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வேக வச்ச அந்த பருப்பு, கத்திரிக்காய், கேரட் இதை அப்படியே இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றி குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணும்போது என்னென்னா கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த ரெசிபியோட டெக்ஸ்சர் எப்படி வரணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வீட்லேயும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரெசிபியை எப்படி எந்தளவுக்கு ப்ராப்பராக குக் பண்ணணும், எந்தளவுக்கு பருப்பு போடணும், எந்தளவுக்கு மசாலா போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த ஷெஃப் தீனாஸ் கிச்சனை சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மசாலா வடைக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 250 கிராம், வெங்காயம் 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இடித்த பூண்டு 10 நம்பர், சோம்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த மசாலா வடைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா இந்த மசாலா வடைக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறினா உங்களுக்கு அரைக்கிற பக்கம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு 3 மணி நேரம் இருக்கலாம், ஒன்றை தவறில்லை. ஆனால் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு ஈஸியாக அரைக்க முடியும், அதான் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த சோம்பு, காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் போடலாம், இல்லை நீங்கள் அரைக்கும் போது போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அரைச்சின்னா இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அதனால தான் நல்லா ஊறணும் சொல்கிறோம் கடலைப்பருப்பு. இப்போ பார்த்தீங்களா நல்லா குறை அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்துடணும். எப்போவுமே கடலைப்பருப்பு அரைக்கும்போது கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 நம்பர் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஒரு 3 நம்பர் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதுக்கு பிறகு கொஞ்சமாக சோம்பு, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியோட இந்த பூண்டு போட்டிருக்கேன். இந்த பூண்டு போடும்போது தோலோடு நல்லா இடித்து போடுங்க, அப்போ தான் வாசனை நல்லா கொடுக்கும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை ஒன்றும் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த இடத்துல கொஞ்சோண்டு புதினா கூட நீங்கள் போடலாம். புதினா போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்பவுமே மசாலா வடைக்கு பண்ணும்போது வெங்காயம் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சில டைமில் வடமாவு அதிகமாக அரைச்சிருப்பீங்க. அந்த டைமில் வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனால் கடைசியாக போட்டு நல்ல மாவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உருண்டையை எடுத்து இது மாதிரி தட்ட ஆரம்பிங்க. தட்டுறது நிறைய விதம் இருக்குது. அதாவது 4 விரல் வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெலிசாக வரும். இதே உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் திக்காக வரும். இப்போ எண்ணெய் சூடான பிறகு எல்லா வடையும் ஒன்றா போட்டுருங்க. அதுக்கு பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் நல்லா வரும். அதே டைம் நல்லா கிறிஸ்பியாக வரும். வடை போடுறதுலையும் கைப்பக்குவம் இருக்குங்க. சில பேர் வடை போட்டாலே ஒரு வடை இல்லை 4-5 வடை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணோன்னா அந்த வடை பக்குவம் கரெக்டாக ஃப்ரை பண்ணுறது பக்குவம் தெரியாமல் நல்லா பெருசாக தட்டி போட்டு ஆயில் அதிகமாக சூடு வச்சு போட்டுருவாங்க. ஆனால் உள்ளே கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் சாப்பிட முடியாது. அதனால தான் இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வடை.